சென்னையை அடுத்த கோவளத்தில் நாளை நடைபெற இருக்கும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்தடைந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளத்தில் நாளை நடைபெற இருக்கும் தென் மாநிலங்களின் முதலமைச்சரின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அமித் ஷா. அவருக்கு உற்சாகமான வரவேற்பு சென்னை விமான நிலையத்தில் பாஜகவினரால் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து கார் மூலமாக தற்பொழுது கோவளம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதாவது இந்தியாவின் தென் மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதலமைச்சர்களின் மாநாடானது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலா தலமான கோவளம் ஃபிஷர்மேன் கேவ் என்ற தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது நாளை. இதற்காகத்தான் தற்பொழுது தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் அமித் ஷா. இந்த தென் மாநிலங்களின் மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தற்பொழுது தனி விமானம் மூலம் வந்தடைந்து இங்கிருந்து கார் மூலமாக சாலை மார்க்கமாக கோவளம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சாலை முழுவதிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் தற்பொழுது தனி விமானம் மூலமாக இங்கு வந்து அடைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை பழைய விமான நிலையத்தின் கேட் நம்பர் 6 இருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலைக்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை, அதாவது வியாழக்கிழமை நாளை அங்கு நடக்கும் தென் மாநிலங்களின் முதலமைச்சர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நாளை மாலை இங்கிருந்து புறப்படுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு அமித் ஷா கார் மூலம் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தெலுங்கானா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் வி மல்லு மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தென் மாநிலங்களின் தலைமைச் செயலக முக்கிய அதிகாரிகள் ஏற்கனவே சென்னை வந்துள்ளனர். அவர்களை தொடர்ந்துதான் தற்பொழுது அமித் ஷா சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். இந்த நிலையில் தனி விமானம் மூலம் வந்து அடைந்த அமித் ஷா தற்பொழுது சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநில முதலமைச்சர் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் ஆகிய 2 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையம் வர உள்ளனர். அதாவது 10:30 மணிக்கு கர்நாடகாவின் முதலமைச்சரும் 11:30 மணிக்கு கேரளாவின் முதலமைச்சரும் சென்னை வருவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் மற்றும் இந்த ஈசிஆர் சாலை நோக்கி செல்லும் சாலை முழுவதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாளை நடைபெற இருக்கும் இந்த தென் மாவட்டங்களின் முதலமைச்சர்களின் மாநாட்டில் அமித் ஷா உரையாற்ற உள்ளார். இந்த உரையாற்றுவதற்கு பிறகு நாளை மாலை இங்கிருந்து புறப்படுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது தனி விமானம் மூலம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.